ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்குற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கு மத்தியானம் 1:15 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 11,000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீவாரமெட்டில் கொடுக்க வேண்டிய திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுத்துட்ருக்குறாங்க தினமும். அங்கே இன்றைக்கி மத்தியானம் 1:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா ஸ்ரீவாரமெட்டு வழியாக தான் போகணும். டோக்கன்ஸ் கொஞ்சம் நாளைக்கு 2 மணிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. நேற்றும் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தாங்க. அண்ட் இன்றைக்கு 1:15 மணிக்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் நேற்று காலையில் க்யூவில் ஜாயின் பண்ணவங்க இன்னும் வரல, ஃபோன் எடுக்கலை. ஷியோராக 24 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுது டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் டோக்கன் வாங்கிட்டு போகிறது. அப்படி நீங்கள் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா இப்போ சொன்ன 3 இடங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துலையோ, திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையோ ஜாயின் பண்ணி ஆதார் காமிச்சு வாங்கிக்கோங்க. டோக்கன் தர்ஷனத்தில் 10 மணி நேரமெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரீ தர்ஷனத்தில் க்ரௌடு இருக்குது. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எப்பொழுதும் போல் ரெகுலராக ஆகிற டைமில் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. அடுத்து சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகிற மெமு ட்ரெயின் காலையில் 9:50க்கு கிளம்பும். அது திருச்சானூர் வரைக்கும் தான் போகும். அதே மாதிரி ரிட்டர்ன் கிளம்புறது கூட திருச்சானூர்லேருந்து கிளம்பும் நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து டிடிடியோட கேலண்டர்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைன்லேயும் திருமலாலையும் திருப்பதிலையும் சென்னை, வெள்ளூர் அண்ட் டிடிடியோட கல்யாண மண்டபம், கோயில்களெல்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு டிடிடி ப்ரெஸ்ஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரூம் எதுவும் புக் பண்ணல அப்படின்னா டிடிடியோட ரூம்ஸ் ஆஃப்லைனில் டெய்லியும் சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. திருமலாவில் ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நின்றுக்கலாம். நம்மளை ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க, எவ்வளோ பேர் நம்ம ரூமில் ஸ்டே பண்ணுறோன்ட்டு கேட்டுட்டு. எஸ்எம்எஸ் வர்றதுக்கு 1லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். அன்றைக்கி இருக்கிற க்ரௌடு பொறுத்து அந்த எஸ்எம்எஸில் தான் நமக்கு தெரியும் எங்கே ரூம் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த என்கொயரி ஆஃபீஸ்க்கு போய் நம்ம பே பண்ணி ரூம் எடுத்துக்கலாம். ஆனால் சாவி வாங்கும்போது அவசியம் குறைஞ்சது 2 பேராவது இருந்தால் தான் சாவி கொடுப்பாங்க. ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. கீழ் திருப்பதியில் ஆஃப்லைனில் ரூம் வேணும் அப்படின்னா விஷ்ணு நிவாசத்தில் கிடைக்கும். ஓரளவுக்கு நம்ம காலையில் போய் ட்ரை பண்ணுறப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் திருமலாவில் ஃப்ரீ லாக்கர், காமன் ஹால் 5 இடங்களில் இருக்குது. பிஎஸ்சி 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 74,861 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.93 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 31,802 பேர். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோஸ், கம்யூனிட்டி போஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க, தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். கீழ் திருப்பதி திருச்சானூர் பத்மாதி அம்மவாரி கோயிலில் தர்ஷனத்துக்கு இன்னைக்கு காலையில் போயிருந்தவங்க சொன்னாங்க கூட்டமே இல்லை அங்கே அப்படின்ட்டு. மலை ஏறுறப்போ மழை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. திருமலை பஸ்ஸில் போகிறப்போ மழை பெய்யுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. தேங்க்யூ.